சுக்கு காப்பி பவுடர் வீட்டிலே எப்படி நம்ம வந்து சுக்கை தயார் பண்ணி அதில் சுக்கு காப்பி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ இஞ்சியை நல்லா தோல் சீவி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் நல்லாவே காஞ்சிருச்சுங்க நமக்கு. நல்லா மாடியில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா போதும் 2, 3 நாளாவே நல்லா காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற சுக்குலாம் சுண்ணாம்பு தேய்ச்சி தாங்க காய வைப்பாங்க. நம்ம வீட்டிலே காய வைக்கிறதுனால எதுவுமே இல்லாமல் வெறும் இஞ்சியை மட்டும் காய வச்சா நல்லா காய வச்சா சுக்கா மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 3 நாள் அடித்த வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சா இந்த மாதிரி நல்லா உடையணும். அந்த தான் நல்லா நல்லா கரெக்டான ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கு மாதிரி காயணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதனால சுக்கா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சுக்கு காப்பி பவுடர் வந்து தயாரிக்கலாம். இப்போ வந்து நான் வர மல்லி நான் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு கூடவே 2 டீஸ்பூனுக்கு குறுமிளகு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 15 ஏலக்காய், 15லேருந்து 18 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற கிளைமேட்டில் எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல். அதனால் இதை வந்து டெய்லியும் காலையில் 1 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு பால்லையோ அல்லது பால் பிடிக்காதவங்க வரட்டி மாதிரி குடித்தாலுமே ரொம்பவே நல்லது. உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருளுமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராம் சுக்கு வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த சுக்கையும் போட்டு ஒரு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 90% தான் அது பவுட்ரு ஆகும். கொஞ்சம் வந்து நார் நாராக தான் இருக்கும். பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. சுக்கு பால் நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். பால் கொதிச்சதுக்கப்புறம் சுக்கு பவுடர் போடுங்க. அப்போ தான் பால் வந்து பிற்காது. பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நான் சுக்கு பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வந்து குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா இருக்குங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டிலே நம்மளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.